அண்ணன் செல்வம் அவர்கள் வந்து ரொம்ப அபத்தமாக பேசினார். அதாவது இந்த இந்தியாவுக்கே தெரியும், தமிழ்நாட்டுக்கே தெரியும், ஈழத்தமிழர்கள் பிரச்சனையை பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக ஒழித்து கொண்டிருப்பவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தொல்காப்பியன் திருமாவளவன் அவர்கள். அதாவது அந்த உணர்வோடு அந்த பாராளுமன்றத்தில் பேசியதை அனைவரும் பார்ப்போம். இன்றைக்கும் அண்ணன் போய் சமூக வலைத்தளத்தில் பார்த்தாருன்னா, யூடியூப்பில் பார்த்தாருன்னா இருக்கும் அவருடைய பேச்சு. அது மட்டுமல்ல, தொடர்ச்சியாக தமிழ்நாடு அரசுக்கும் அன்றைக்கு தமிழ்நாடு அரசுக்கும் ஒன்றிய அரசுக்கும் குரல் மிகப்பெரிய அழுத்தத்தை கொடுத்தது விடுதலை சிறுத்தைகள் கட்சி. ஈழத்தமிழர்களுக்காக உண்ணாவிரதம் இருந்து தமிழ்நாட்டை தட்டி எழுப்பியவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். ஆகவே தொடர்ச்சியாக போரை நிறுத்த வேண்டும் என்கிற கூட்டணி கட்சி கொஞ்சம் இறுதி போறப்ப என்ன பண்ணாரு சொல்லுங்க. என்னங்க இறுதி போறப்ப உங்க கூட்டணி கட்சி தலைவர் அப்ப இருந்தவர் இருங்க, உண்ணாவிரதத்தை பத்தி நீங்க பேசக்கூடாது சார். எங்க தலைவர் உண்ணாவிரதத்தை பத்தி நீங்க எப்படி பேசக்கூடாதுன்றீங்க? நீங்க எப்படி பேசக்கூடாதுன்றீங்க? எங்க தலைவர் இருந்த உண்ணாவிரதம் உங்களுக்கு தெரியுமா? எந்த ஆண்டு இருந்தாலும் தெரியுமா? இருங்க செல்வபாரதி, நீங்க முதல்ல இருங்க. எங்க தலைவர் உண்ணாவிரதத்தை பத்தி உங்களுக்கு தெரியுமா? சார் நான் சொல்றது கூட்டணி கட்சி தலைவர், நான் சொல்றது எங்க தலைவர், அவங்க கட்சி தலைவர் பத்தி பேசுறாரு. நான் சொல்வது எங்க தலைவர் இருந்த உண்ணாவிரதம், அதை பத்தி பேசக்கூடாதுன்னு நீங்க யார் சொல்றது? உங்களுக்கு என்ன பார்வை இருக்கு ஈழத்தமிழர்கள் குறித்து? உங்களுக்கு அடி தெரியுமா, நுனி தெரியுமா? ஒரு மண்ணாங்கட்டியும் தெரியாது. கொஞ்சம் அமைதியா இருங்க. கொஞ்சம் அமைதியா இருங்க, கொஞ்சம் அமைதியா இருங்க. நான் சொல்ற விஷயமே நீங்க புரிஞ்சுக்காம பேசுறீங்க. இல்ல நான் சொல்ற விஷயமே தேவையற்ற வார்த்தைகள் அதாவது என்னன்னா, நான் சொல்லிட்டேன். ஓகே சார், நீங்க அமைதியா இருங்க. நாங்க சம்பந்தம் இல்லாம பேசுறீங்க. அதான் சம்பந்தம் இல்லாம பேசலாம். அடுத்து நீங்க தான் பேசுனது எங்க தலைவர் இருந்தா உண்ணாவிரதம் குறித்து. நீங்க தேவையில்லாம உண்ணாவிரதம் குறித்து பேசுறதுக்கு தகுதி இல்லைன்னு எப்படி சொல்ல முடியுங்க? தப்பு இல்லையா? அவங்க கட்சியை பற்றி அவங்க பேசுறாங்க, கூட்டணி கட்சி பத்தி அவங்க பேசுறாங்க. அதாவது என்னன்னா, பாராளுமன்றத்தில் தொடர்ச்சியாக குரல் எழுப்பியவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ். மீனவர் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, அல்லது இன்றைக்கு ஈழத்தமிழர்களுக்கான மறுகட்டுமானமாக இருந்தாலும் சரி, அல்லது ராஜபக்சேவை மனித உரிமை மீறலுக்காக அவரை ஐநா மன்றத்தின் அடிப்படையில் சர்வதேச குற்றவாளியாக அறிவிக்க வேண்டும் என்கிற அந்த கோரிக்கையாக இருந்தாலும் சரி, நாங்கள் விடுதலை சிறுத்தைகள் தான், எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர் தான் தொடர்ச்சியாக அந்த குரலை ஒலித்துக் கொண்டே இருக்கிறார். இன்னொன்று சொன்னார் அண்ணன், போய் ராஜபக்சேட்ட கை கொடுத்தார். என்னங்க இது? இதெல்லாம் என்ன? எனக்கு ஒன்றும் புரியல. இடைமறிக்காதீங்க. இப்போ நாங்கள் சனாதனத்தை முழுமையாக எதிர்க்கிறோம், கடுமையாக எதிர்க்கிறோம். பிஜேபி RSS மிக மூர்க்கமாக எதிர்க்கிறோம். இன்னைக்கு இந்தியா கூட்டணி உருவாவதற்கு அடித்தளம் விட்டவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழ். ஆனால் கங்கை கொண்ட சோழபுரத்தில் உங்கள் இப்போ பிரதமரோடு நாங்கள் கலந்துக்கிட்டோமா இல்லையா? அது என்ன நிகழ்ச்சி? அந்த தொகுதியினுடைய MP எங்கள் தலைவர். ஒரு பிரதமர் இருங்க சார், பதில சொல்ல வர நீங்க பதில் அனுமதிங்க. பிரதமர் மோடியை சந்திக்கிறது இந்திய பிரதமரை அதை பத்தி பேசினா அது ஒரு மணி நேரம் பேசுவீங்க. நீங்க பதில் வரக்கூடாது நினைக்கிறீங்களா? நீங்க அந்த நாகரிகத்தை நீங்க காக்கணும். நீங்க என்ன நாகரிகத்தை காக்க சொன்னீங்களோ அந்த நாகரிகத்தை காக்கணும். அநாகரிகமா நடந்துக்கூடாது. சரி, ஒரு விஷயத்தை புரிஞ்சுங்க. நான் இந்தியாவிலிருந்து போனது இந்திய குழு. இந்த இந்திய குழுவில் ஒரு அங்கத்தினர் எங்கள் தலைவர் சரிதானா? இந்திய குழு இங்கிருந்து போனுச்சு. அந்த மக்களுடைய மறுகட்டுமானம், அந்த மக்களுடைய கோரிக்கையை கேட்பதற்கு, அந்த அரசை வலியுறுத்துவதற்கு போனது. அந்த குழுவில் ஒரு அங்கத்தினராக போனவர் எங்கள் தலைவர் டாக்டர் எழுச்சி தமிழர். எங்க எழுச்சி தமிழர் அங்க ஒரு அரச பிரதிநிதியாக போயிருக்கிறாரு. அங்க ஒரு அவை நாகரிகம் கருதி எல்லாருக்கும் கை கொடுக்கும் போது கை கொடுக்குறாங்க. இப்போ உங்களை பார்த்து கை கொடுக்கலையா சார்? ஏன் நீங்க இந்திய பிரதமர் ஏன் முருகனை பார்த்து அவர் கை கொடுக்கலையா? அல்லது நைனா நாகேந்திரனுக்கு வாழ்த்து சொல்லலையா? என்ன சொல்ல? அரசியல்ல நாகரிகம், அவை நாகரிகம் ஒன்று இருக்கிறது. அதே சமயத்தில் ராஜபக்சே என்ன சொன்னா உங்களுக்கு தெரியுமா? கொஞ்சம் இருங்கண்ணா, நீங்க குறுக்கிடாதீங்க, தயவு செய்து குறுக்கிடாதீங்க. நீங்க நாகரிகத்தை கடைபிடிக்கணும்னு நம்புறேன். நான் நம்புறேன் நீங்க ஒரு நாகரிகமான நபர் என்பதை நான் நம்புறேன். அமைதியா இருங்க. நான் என்ன கேட்கிறேன், என்ன சொன்னார் தெரியுமா ராஜபக்சே? ஒருவேளை திருமாவளவன் வந்திருக்காரு, அவர் சண்டை நடக்கிறப்போ பிரபாகரனோட இருந்திருந்தாருன்னா அவரும் இன்னைக்கு போய் சேர்ந்திருப்பாருன்னு சொன்னார். யார் உங்கள்கிட்ட பார்த்து சொல்லுவாங்களா?
உங்களை பார்த்து சொல்லுவாங்களான்னு கேட்குறேன். ஏன் சொல்றாரு? ஏன் போனார் எங்க தலைவர்? இதன் மூலமாகவது அங்க வந்து மக்களை சந்திப்பதற்கு, மக்களுக்கு அடுத்த மறுசீரமைப்பு, அவருடைய மறுவாழ்வுக்கான கோரிக்கையை எழுப்புவதற்கும், அதை இந்தியாவிலே வந்து இந்திய அரசிடம் வந்து அது கோரிக்கை எழுப்புவதற்கும், இந்தியாவுக்கு நெருக்கடி கொடுக்குவதற்கும் ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தியது போனாரே தவிர, நீங்க ஒரு அபத்தமாக தொடர்ச்சியாக ஒரு அநாகரிகமான குற்றச்சாட்டை வைப்பது அடுத்து என்னன்னா, இவர் எம்ஜிஆருக்கும் விஜய்க்கும் கம்பேர் பண்றாரு. சார், எம்ஜிஆர் ஒரு அரசியல்வாதியாக இருந்தவர். எம்ஜிஆர் திமுகவில் பொருளாதாரம் இருந்தவர். எம்ஜிஆர் திமுகவினுடைய அனைத்து நடவடிக்கைகளையும் பங்கேற்று பலகாலம் பெரியாரோடு பயணித்தவர், அண்ணாவோடு பயணித்தவர், கலைஞரோடு இணைந்து வந்து பயணித்தவர். அவருக்கும் விஜய்க்கும் என்ன சார் இருக்கு? விஜய் வந்து நேற்று வரையும் மக்கள்கிட்ட என்ன சார் கருத்து சொன்னார்? நேற்று வரையும் அவருடைய அரசியல் நிலைப்பாடு என்ன சார்? இப்போ ஒரு நடிகர் சங்கம் போராடுது, அதில் போய் கலந்துக்கிறது வேற, அல்லது வந்து ஒரு நடிகராக ஒரு சில விஷயங்களில் குரல் கொடுப்பது வேறு. ஆனால் எம்ஜிஆரை போலவா அவர் வந்து அரசியல் பயணம் மேற்கொண்டார், அல்லது ஜெயலலிதாவை போலவா வந்து அரசியல் பயணம்? எல்லாரும் எம்ஜிஆர் முடியுமா? எல்லாரும் கேட்குற மாதிரி தான் கூட்டணி குறித்து பேசுறாரு. கூட்டணி இன்னும் உறுதியாகல, நிறைய மாற்றம் வரும் அப்படிங்கிற கூட்டணி தான் இப்போ தெரியுதா சார்? இப்போ வந்து இப்போ நான் வர்றதுக்கு முன்னாடி தொலைக்காட்சி பார்த்து தான் வந்தேன். தமிழிசை சவுந்தரராஜன்ட்டு கேட்குறாங்க, விஜய் வந்து பாஜகவுக்கு பி டீமான்னு கேட்குறாங்க. அது குறித்து எனக்கு நான் இப்போ கருத்து சொல்ல முடியாதுன்றாங்க. என்ன அர்த்தம்? அப்போ கருத்து ஏதோ இருக்குது, இப்போதைக்கு அதை சொல்ல முடியாது. இப்போ ஒரு அண்ணன் செல்வண்ணன் பேசுறது தான் அதான் தோணுது. இப்போ அப்படி இன்னொன்று விஷயம் சார், இப்போ டிவிகே தலைவர் என்று சொல்லப்படக்கூடிய விஜய் அவர்கள், நீங்கள் வந்து எங்களுக்கும் திமுகவுக்கும் தான் போட்டிங்கிறாரு. எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாரு? எங்களுக்கும் திமுகவும் தான் போட்டிங்க. இவர் இப்போ செல்வண்ணன் திடீர்னு இப்போ வார்த்தை கூட என்ன மாற்றி கூட வரல. அதாவது பாஜகவுக்கும் டிவிகேவுக்கும் இன்னும் கூட போட்டின்னு சொல்ல, அவரே வந்து தன்னை அறியாமல் என்ன சொல்கிறாருன்னா, பாஜகவுக்கும் டிஎம்கேக்கும் போட்டி நானும் சொல்கிறதுக்கு உரிமை உண்டுங்கிறார். அப்போ இங்கே வலுவான சக்தியாக, அசைக்க முடியாத சக்தியாக, யாராலும் புறக்கணிக்க முடியாத சக்தியாக திமுகவும் திமுக கூட்டணியும் இருக்கிறது. நாங்கள் அதாவது சீட்டு கொடுக்காட்டி இவங்க இருங்க சீட்டு கொடுக்காட்டி இவங்க வந்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு சார். எங்களுக்கு நாடு முக்கியம், மக்கள் முக்கியம், இங்கே வந்து சமூக நீதி முக்கியம். இங்கே வந்து சனாதன சக்திகள், இங்கே மதத்தை அடிப்படையாக பிற பிளவுவாத சக்திகள் மத வெறுப்பு அரசியலை தூண்டி இங்கே வந்து அரசியல் ஆதாயம் தேடுகிற சக்திகள் ஒருபோதும் கால் ஊண்டு விடக்கூடாது என்பதுதான் எங்களுடைய கவலையை தவிர, சீட்டு நோட்டு பதவி எங்களுக்கு முக்கியமல்ல. எங்கள் வந்து மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி மிக வலிமையாக இருக்கிறது. 2026 தேர்தலிலும் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி தான் வெற்றி பெறும். மதசார்பற்ற முற்போக்கு கூட வெற்றி பெறும். 2026 நாங்கள் தான் ஆட்சி அமைப்போம்.